இந்த உலகம் கடந்த 50 வருஷத்துலேருந்தே ரொம்பவும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட அறிவியல் வளர்ச்சி. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமாவே பல நாடுகள் பல தொழில்நுட்பங்களை அறிமுகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தொழில்நுட்பங்கள் நம்மளோட உலகை அடுத்த இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கு. அப்படி உலகை திரும்பி பார்க்க வைத்த தொழில்நுட்பம் தான் இந்த கிரையோனிக்ஸ். அப்படி இந்த கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பம்னா என்ன? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பம். இந்த கிரையோனிக் டெக்னாலஜினா என்னன்னா, இறந்தவங்களை பதப்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி. அதாவது எகிப்திய மம்மிகள் போல். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீமை வாங்குறீங்க. அதை பல நாட்களுக்கு முன்னாடியே உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அது இன்னும் கெட்டு போகாமல் இருக்குல்ல. அதுக்கு காரணம் அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைக்கிறது தான். இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைக்கிறதால அதனோட ஆயுட்காலமும் அதிகமாகுது. இந்த முறையை தான் கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்படி இந்த கிரையோனிக் தொழில்நுட்பத்தில் இறந்து போன நபர்களை பதப்படுத்தி அப்படியே வைக்க முடியும். அதாவது இறந்த உடலை மிக குறைவான வெப்பநிலையில் உறைய வைப்பது. இப்படி பதப்படுத்தப்பட்ட உடலை எதிர்காலத்தில் இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வர்ற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டா இந்த பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல்களை உயிரோடு நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி பண்ணுற ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கிரையோனிக்ஸ் பற்றிய ஆராய்ச்சியில் சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளும் இறங்கியிருக்கு. இதுதான் மருத்துவத்துறையோட அடுத்த பரிணாமம்னு எல்லாராலும் நம்பப்படுது. இந்த கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை முதல்ல 1963ஆம் ஆண்டு ராபர்ட் எர்டிங்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் 1967ஆம் ஆண்டு முதலாக ஒரு இறந்தவரின் உடலை இந்த கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் பதப்படுத்தினாங்க. இதுவரைக்கும் 250க்கும் மேற்பட்ட நபர்களை இந்த கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3000க்கும் மேற்பட்டவங்க இதில் முன்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கிரையோனிக்ஸ் ஆராய்ச்சிகள் உலகில் 7 இடங்கள்ல இருந்து நடைபெற்று வருது. இப்படி உடலை பதப்படுத்த மட்டுமே சுமார் 1.5 கோடி ஆகுமா. இந்த தொழில்நுட்பத்தில் இறந்த உடலை பதப்படுத்த திரவ ஹைட்ரஜனுக்குள்ள வைப்பாங்களாம். இப்படி இறந்த உடலை இந்த திரவ ஹைட்ரஜனுக்குள்ள பல 100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்குமா. இப்படி பதப்படுத்தப்பட்ட உடல்கள் உயிர் பெறும்போது கடந்த கால நிகழ்வுகள் மூளைக்குள்ள இருக்குமா அப்படின்னு இதை ஆராய்ச்சி பண்ணுற ஆராய்ச்சியாளர்கிட்ட கேட்டபோது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மூளையில் குறிப்பிட்ட ஆக்சிஜனை வழங்குறதால தான் அந்த மூளை கடைசி வர நினைவுகளை தக்க வச்சு உயிரோடு இருக்குதான். இந்த தொழில்நுட்பத்தில் உலகில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த அல்கோர் அப்படிங்கிற நிறுவனம் தான். கிரையோஜெனிக் அமைப்போட தலைவரான டெனிஸ் கோவல்ஸ்கி இதை பற்றி சொன்னப்போ அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இப்போ பதப்படுத்தி வைக்கப்பட்ட உடல்களை உயிர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 49 வயசாகிற இந்த கோவல்ஸ்கி டெய்லி ஸ்டார் பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சிபிஆர் டெக்னாலஜி பற்றி 100 வருடங்களுக்கு முன்பு யாருக்குமே தெரியாது, அது இப்போ நடைமுறையில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பமும் ஒரு நாள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தில் செல்கள் சேதமடையாமல் இருக்க உடலுக்குள்ள ஊசி மூலம் மருந்தை செலுத்துவாங்களாம். இதுக்கப்புறம் இறந்த உடலை -130 டிகிரி குளிரில் வைப்பாங்களாம். இதுக்கப்புறம் திரவ நைட்ரஜன் அடைக்கப்பட்ட கண்டெய்னரில் இந்த இறந்த உடல் -196 டிகிரி செல்சியஸ்க்கு வைக்கப்படுமா. இதன் பிறகு அறிவியலாளர்களால் செல்களை புதுப்பிக்கும் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிற வர காத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி முழுமை பெறும் அப்படின்னு இதனோட தலைவரான டெனிஸ் கோவல்ஸ்கி சொல்கிறாரு. இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை நடைமுறைக்கு சாத்தியமாக்க இன்னும் 100 ஆண்டுகள் ஆகலாம், இல்லை 10 ஆண்டுகள் கூட ஆகலாம்னு. ஆனால் மருத்துவ நிபுணர்களோ செல் ஒரு முறை டேமேஜ் ஆகிட்டா அதை மீண்டும் புதுப்பிக்க முடியாதுன்னு, உடைந்த முட்டையை எப்படி மீண்டும் முந்தைய நிலைக்கு கொண்டு வர்றது, அது போல தான் இதுவும் ஒரு இயலாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி ஒரு தொழில்நுட்பம் இந்த உலகில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமானது. அந்த இறப்பையே ஏமாற்றும் அளவிற்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது இயற்கைக்கு மாறானதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.